கோடை காலத்தில் வீட்டிலேயே ஈஸியா ஃபலூடா செய்யலாம். ரெசிபி இதோ. கோடை வெயிலுக்கு குளுகுளுவென்று ஏதாவது சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும். ஐஸ்கிரீம், ஃபலூடா, ஜிகர்தண்டா போன்றவற்றை சாப்பிடுவோம். ஃபலூடாவை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் தெரியுமா? அதற்கு அதிகம் கஷ்டப்பட தேவையில்லை. எளிமையானதுதான். அதன் ரெசிபியை சொல்கிறோம். ஃபலூடா என்பது பெர்சிய நாட்டில் தோன்றியது. அங்கிருந்து 16 முதல் 18 வரை ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் பல மத்திய ஆசிய அரசர்கள் இந்தியா மீது படையெடுத்து இங்கு குடியேறியதன் மூலம் ஃபலூடா இந்தியாவை அடைந்தது. சப்ஜா விதைகள், சேமியா, ரோஸ் எசன்ஸ், சுண்டவைத்த பால், சர்க்கரை, ஜெல்லி, ஐஸ்கிரீம், உலர் பழங்கள், நட்ஸ். 1/கீழ் 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை சுத்தம் செய்து ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கவும். ஃபலூடா செய்வதற்கு சப்ஜா விதைகளை இரவே ஊற வைத்து விடுங்கள். நன்றாக ஊறியவுடன் அதை வடிகட்டி தனியாக வைத்துக் கொள்ளவும். 1 கப் சேமியாவை கொதிக்கும் வெந்நீரில் போட்டு மிருதுவாக வெந்து அதை தண்ணீரில் வடித்து ஆற வைக்கவும். தேவையான சர்க்கரை சேர்த்து பாலை கனமான பாத்திரத்தில் குறைந்த தீயில் வைத்து சுண்ட காய்ச்சி அதையும் ஆடையோடு சேர்த்து ஆற வைக்கவும். இப்படி ஃபலூடாவிற்கான அனைத்து பொருள்களும் தயார். டம்ளரில் 1 ஸ்பூன் ஜெல்லி போட்டு அதன் மீது ஊறவைத்த சப்ஜா விதைகளை 1/1 2 ஸ்பூன் சேர்க்கவும். அதற்கு மேலே உங்கள் விருப்பப்படி வேக வைத்த சேமியாவை சேர்க்கவும். தேவையான அளவு ரோஸ் எசன்ஸ் ஊற்றி அதில் குளிர்ந்த பாலை ஊற்றவும். அதன் மீது ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் வைத்து உலர்ந்த பழங்கள் மற்றும் நறுக்கிய நட்ஸ் தூவி ஃபலூடா தயார். ஃப்ரெஷ் பழங்களை துண்டாக நறுக்கி சேர்க்கலாம். உலர்ந்த பழங்களையும் அதிகமாக சேர்க்க முடியும். வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.